தேச பாதுகாப்பில் தோல்வி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜோதிமணி உள்பட காங்கிரஸ் எம்பிக்களை சிலர் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி அவைக்கு வரவே அச்சப்படுவதாக விமர்சித்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சியினர் தாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே கரும்புள்ளி என பாஜகவின் விஜயதாரணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மக்களவையில் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சியினர் தாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் மீது சபாநாயகர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? And quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? பிரதமர் இருக்கைக்கு முன்னால் வெறும் 3 பெண் எம்பிக்களை நின்று கொண்டிருந்தனர் என்றும் சபாநாயகரின் பின்னால் பிரதமர் மோடி ஒளிந்து கொண்டிருப்பதாக பிரியங்கா காந்தி கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நேற்றைய தினம் பேசுவதாக இருந்தது. ஆனால் பிரதமர் அவைக்கு வரவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது பிரதமரினுடைய பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்பி எதிர்கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. குறிப்பாக டோக்லாம் விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி MM நரவணே எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக தேச பாதுகாப்பில் பாஜக மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் பிரதமர் பேசுவதாக இருந்த பொழுதே ராகுல் காந்தி பிரதமர் அவைக்கு வரவே பயப்படுகிறார், பிரதமர் நிச்சயம் அவைக்கு வரமாட்டார் என்று தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில்தான் பிரதமரினுடைய பதிலுரை நேற்று மக்களவையில் ரத்து செய்யப்பட்டது. பிரதமரினுடைய பதிலுரை இல்லாமலேயே தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் பிரதமர் நேற்று அவையில் இருந்த பொழுது ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் குறிப்பாக பிரதமரினுடைய இருக்கையின் முன்பாக நின்று
அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள். இந்த நிலையில் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மக்களவையில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் மோடிக்கு அவையில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவியதாகவும், மேலும் பெண் எம்பிக்கள் அவரை தாக்கலாம் என்று தமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாம் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு பகீர் குற்றச்சாட்டை எம்பிக்கள் மீதே குறிப்பிட்டிருந்தார். மேலும் போஸ்டர்கள் உள்ளிட்டவற்றை அவைக்கு கொண்டு வரக்கூடாது என்றும், அவ்வாறு கொண்டு வந்தால் அவை இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே நடக்காது என்றும் ஓம் பிர்லா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்டவர் மீது தற்பொழுது சபாநாயகர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதற்கு எதிர்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கருத்து தெரிவிக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வி ஜோதிமணி, செல்வி சுதா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் என்று உண்மைக்கு புறம்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் அவைக்கு வந்து சீனா ஊடுருவல் மற்றும் அமெரிக்காவின் நிபந்தனைக்கு பணிந்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் கூறிய நிலையில் இன்று அவர் அவைக்கு வரவில்லை. அதற்கு சபாநாயகர் மேற்கொண்டவாறு விளக்கம் அளித்திருக்கிறார். நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறு பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல. அகிம்சையே காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொள்கை. எனவே அவர் கூறிய அபாண்டமான குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு இருக்கிறார். அதே வேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி, 3 எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் போராட்டம் நடத்துவதால் பிரதமருக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டு விடுமா, பிரதமர் சபாநாயகரினுடைய பின்னால் ஒளிந்து கொள்வதாகவும் பிரியங்கா காந்தி கடுமையாக சாடி இருக்கிறார். மேலும் இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு முட்டாள்தனமானது என்றும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரியங்கா காந்தி குறிப்பிட்டு இருக்கிறார். அதே போல பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரியங்கா காந்தியினுடைய பேச்சு என்பது 3 எம்பிக்கள் போராட்டம் நடத்தியதனாலேயே பிரதமருக்கு எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும், பிரதமர் சபாநாயகருக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்ற ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல சபாநாயகரினுடைய பேச்சுக்கு பாஜக உறுப்பினர் விஜயதரணி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பிக்கள் விதிமுறைகளை மீறி வரம்புகளை மீறி நடந்து கொண்டதால் தான் பிரதமர் அவைக்கு வரவில்லை என்றும் விஜயதரணி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்.